கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எப்பவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதனால தான் பலவிதமான ஜெபங்கள் ஊழியங்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நான் அஞ்சிட மாட்டேன், பயப்பட மாட்டேன்னு தைரியமாக இருக்கணும். அருமையான பிள்ளைகள் நல்ல பாடலை நம்மை பாடி உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு துணை நின்று எல்லாவற்றையும் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். கடந்த வாரம் முழுவதிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து நடத்தி இருக்கிறார்ல. இந்த நாளில் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்றது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் திறப்பின் வாசல் ஜெபம் ரொம்ப மகிமையாய் ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் செய்ததை இந்த நாளில் எங்களால் பார்க்க முடிந்தது. ஆண்டவர் நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்தார், நிறைய பேரை சுகமாக்கினார். ரொம்ப ஆச்சரியமான சாட்சின்னு தெரியுமா? கேன்சர் வியாதியிலிருந்து பூரணமாய் சுகம் பெற்ற பலர் சாட்சி சொன்னாங்க. அதாவது 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு சுகம் பெற்று, இப்போது நோ கேன்சர் அப்படி இல்லை, அற்புதமான சுகம் பெற்றவங்க சந்தோஷமாக சாட்சி சொன்னாங்க. அதே மாதிரி அப்படிப்பட்ட நிறைய பேருக்கு ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. ஆண்டவர் ஊழியத்திற்காக இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் வாலிப பெண் பிள்ளைகளை தெரிந்து கொண்டார். அது நானே எதிர்பாராத காரியம். ஆவியானவர் திடீரென்று பேசினார். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்கள நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து கடைசி கால ஊழியத்தை நிறைவேற்ற பல வாலிபர்கள் வாலிப பெண் பிள்ளைகள் அர்ப்பணித்து கொண்டாங்க. ஆண்டவர் வித்தியாசமாக செயல்பட்டதை என்னாலே பார்க்க முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட ஆண்டவர் உங்களோட பேசவும் உங்களுக்கு அற்புதம் செய்யவும் தான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை முதலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். யாரோ ஒரு நண்பர்கள் சொன்னாங்க, சொந்தக்காரர்கள் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்க மூலமாக இயேசு உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறதுனால தான் யாரோ ஒரு ஃப்ரெண்டு மூலமாக சொந்தக்காரங்க மூலமாக அந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட வைத்திருக்கிறார். நீங்கள் தற்செயலாக உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கலை. வானத்தையும் பூமியை உண்டாக்கின இயேசு உங்கள் மேலே ரொம்ப அன்பும் கரிசனையும் உள்ளவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு தேவையோடு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த நெருக்கம் ஒரு அற்புதம் நடந்துடணும், அப்போ தான் இந்த காரியத்தில் நான் மாற்றத்தை பார்க்க முடியும்னு சொல்லி இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால் சில சாட்சிகளை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். ஒரு 5 சாட்சிகளை வாசித்த பிறகு 2 சாட்சிகளை வீடியோவிலேயே நம்ம பார்க்க போகிறோம். அது உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். சரியா? இதை வாசித்த பிறகு ஒரு 5 நிமிஷம் ஜெப நேரம், பிரார்த்தனை நேரம். நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கணும். உங்களுக்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபிக்கணும். அப்போ நீங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டால், நான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், எப்படி விசுவாசம் ஜெபிக்கணும்னு உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்துகிறது தான் ஊழியக்காரனுடைய வேலை. அற்புதம் செய்கிறவர் இயேசு. அப்போ உங்கள் ஜெபத்தை அவர் எதிர்பார்க்க. எனக்கு ஜெபிக்கலாம் தெரியாத ஐயா அப்படின்னு சொல்கிறீங்களா? அது ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே பிரார்த்தனை செய்யலாம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருந்து கொண்டே பிரார்த்திக்கலாம். அங்கேயே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அது எப்படி நடக்கும்? இந்த சாட்சிகளை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கிவிடும், எப்படி பிரார்த்திக்கணும், எப்படி அற்புதம் நடக்கும் என்பது. எப்படி இந்த அற்புதம்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியை 167 நாடுகளில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்கறது மட்டும் இல்லை, ஜெபிக்கிறாங்க. 167 நாடுகளில் இருந்து ஜெபிக்கிறாங்க. உலகம் முழுவதும் 5 கண்டத்திலும் இருந்தும் ஜனங்கள் பார்த்து இணைந்து ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா? அது மாத்திரம் நிறைய பாஸ்டர்ஸு, ஊழியக்காரங்க, முழுநேர ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், மிஷினரிகள், அப்போஸ்தலர்கள் என்று நிறைய பேர் இதில் இணைந்து இருக்கிறாங்க. அப்போது விதவிதமான ஊழியர்கள், விதவிதமான சபை பிரிவை சார்ந்தவர்கள், இப்படி பல தேசத்தின் மக்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள், இதே நேரத்தில் ஹிந்தி, கன்னடம், ஆங்கிலம், தெலுங்கு மொழியிலெல்லாம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. அவங்க இந்தியா முழுவதும் பார்க்குறாங்க, பல மாநிலம். அப்போது பல மொழி பேசக்கூடியவங்க எல்லாரும் ஒரு மனமாக இணைந்து ஜெபிக்கும் போது எத்தனை வல்லமை உள்ளது பாருங்கள்.
அதனால்தான் இந்த ஜெபத்தில் அவ்வளோ வல்லமையான காரியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போ எல்லாரும் இணைந்து பல லட்சம் பேர் சேர்ந்து ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது அது ரொம்ப வல்லமை உள்ளது. அதனால் நீங்கள் அற்புதங்களை சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துக்கிட்ட சுகம் பெறுவது, அற்புதம் பெறுவது கஷ்டமே கிடையாது. அவரை விசுவாசித்து ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணால் போதும், அற்புதம் நடந்துவிடும். அவ்வளோதான். சரி, இப்போ அந்த சாட்சியை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. முதலாவது சகோதரி விஜயலட்சுமி, தென்காசி மாவட்டம் இருக்குல்ல, தென்காசியிலிருந்து விஜயலட்சுமி. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவள். இவங்க கிறிஸ்தவம் கிடையாது. கடந்த 2023ஆம் வருடம் ஜனவரி மாதத்தில் என்னுடைய 2 கால்களிலும் கட்டி வந்தது. முதலில் சிறிதாக இருந்தது. 2 மாதத்தில் ஒரு தக்காளி பழம் அளவில் பெரிதாக மாறிவிட்டது. இதனால் மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர், உங்களுக்கு சுகர் இருப்பதால் இந்த கட்டி வெடித்தால் உங்களுடைய 2 கால்களையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்குள் மிகுந்த பயம் ஏற்பட்டது. தொடர்ந்து இதற்காக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் கட்டி கொஞ்சம் கூட குறையவில்லை. தினந்தோறும் அதிகமாக வலித்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ள சகோதரி இயேசுவை குறித்து சொல்லி ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி குறித்து எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சகோதரி, பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான ஊழியத்தை செய்திருக்கிறாங்க பாருங்கள். கடந்த 2023ஆம் வருடம் மார்ச் மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்தோம். 2023 போன வருஷம் ஜெப நேரத்தில் என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி எனக்காக ஜெபித்தார்கள். பாருங்கள், அவனும் கூட வந்து இதான் நம்ம உதவி செய்ய வேண்டியது. கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு உதவி செய்வது, சுயநலமாக நாமே ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடாது. அவங்க போய் உதவி செய்திருக்கிறாங்க பாருங்கள். நானும் இணைந்து ஜெபித்தேன். அவங்க கூட சேர்ந்து அவங்கள இணைந்து இயேசுகிட்ட ஜெபித்தாங்க. அந்த நாளிலிருந்து என்னுடைய 2 கால்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்தது. சில நாட்களுக்குள் முற்றிலும் மறைந்து விட்டது. எனக்கு மிகுந்த ஆச்சரியம். இப்பொழுது நான் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரையே நம்பி வாழ்கிறேன். ஒரே நாள் ஜெபத்தின் மூலம் என்னுடைய 2 கால்களிலும் இருந்த கட்டியை மறைய செய்து அற்புத சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஒரே நாள் ஜெபந்தான். அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. அந்த கிறிஸ்தவ சகோதரி உதவி செய்தாங்க. அவங்க வீட்டில் தான் ஜெபிச்சாங்க. சரிங்களா, அவங்க வீட்டில் இருந்து கொண்டே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே டிவிக்கு முன்னால் இருந்து இயேசுவின் நாமத்தில், இயேசுவே இந்த கட்டியை மறைய பண்ணுங்க, கட்டியை எடுத்து போடுங்க, எனக்கு பயமாக இருக்குது, சுகம். மனதில் உள்ளது அப்படியே சொல்லுவது தான் ஜெபம். உங்களுக்கு பயமாக இருந்தால் பயமாக இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள். மருத்துவர்கள் இப்படி சொல்கிறாங்க, அதனால எனக்கு மரண பயமாக இருக்குது, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. தப்பே கிடையாது. மனசில் என்ன இருக்குது? அவர் தகப்பன். ஒரு பிள்ளை தகப்பன்ட்டு போய், அப்பா எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இப்படி இருக்குன்னு சொன்னால் தகப்பன் கோவப்பட மாட்டார். பிள்ளைக்கு வேண்டியதை செய்வார்ல, அதே மாதிரி தான் இயேசு. எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, இது எனக்கு மரண பயத்தை கொடுக்குது, நான் ஆயிருமோன்னு கலங்குறேன், இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. அவ்வளோதான் ஜெபம். அவரை விசுவாசித்து ஜெபிப்பார். ஒருவேளை அவர் ஆவியாக இருக்கிறதுனால அவரை நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் அவர் உணர முடியும். அவருடைய பிரசன்னத்தை, இயேசுவேன்னு கூப்பிட்டா அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அதான் சிலர் சொல்லுவாங்க, யாரோ தொட்ட மாதிரி இருந்தது, எனக்கு சுகமாயிற்று. இன்னைக்கு கூட அப்படி சாட்சி சொன்னாங்க. என் முதுக தொட்ட மாதிரி இருந்தது, ஸ்பைனல் கார்டில் அப்படியே சுகம் உண்டாக்கி விட்டார். ஒரு கரம் தொட்ட மாதிரி இருந்துச்சு, விடுதலை. ஒரு வல்லமை, ஒரு வெளிச்சம் அப்படி மேலே இறங்கிச்சு. அவ்வளோதான், உடனே கட்டுகள் அறுக்கப்பட்டு எனக்கு கண் பார்வை தெளிவாகி விட்டது. தெளிவாக நான் பார்க்குறேன். அது மாதிரி சில சமயத்தில் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அப்படி உணர முடியும். தொடுதலை உணர முடியும். ஒரு சமாதான உள்ளத்தை நிரப்புவதை உணர முடியும். பல விதங்களில் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். சில சமயத்தில் ஒன்றுமே உணராமல் இருப்பீங்க, ஆனால் வியாதி மறைஞ்சிரும். அப்படியே இயேசு அற்புதம் செய்வார். அதனால் நீங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். பார்த்தீங்களா, கட்டியை ஆண்டவர் மறைய பண்ணிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சகோதரி ஷாலினி, சென்னையிலிருந்து சகோதரி ஷாலினி.
கடந்த 3 மாதமாக என்னுடைய முதுகு மற்றும் இடுப்பு பகுதிகளில் அதிகமான வலி இருந்தது, எலும்பில் உண்டான வலி. இதனால் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது, நடக்க முடியாது, படி ஏற முடியாது, எப்பொழுதும் வலி இருந்து கொண்டே இருக்கும். இதனால் மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் என்னுடைய 2 சிறுநீரகத்திலும் கல் இருப்பதாக மருத்துவர்கள் கூறி மாத்திரைகளை கொடுத்து அனுப்பினார்கள். தொடர்ச்சியாக மாத்திரைகளை சாப்பிட்டு வந்தாலும் வலி இருந்து கொண்டேதான் இருந்தது. 2 சிறுநீரகத்திலும் கல், அதாவது கிட்னி ஸ்டோன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நாலுமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் அற்புத விடுதலை பிரார்த்தனை, அது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்கும். 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அது நடைபெறும். நிறைய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து விடுதலை சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஜெப நேரத்தில் மிகவும் அழுது இயேசுவிடம் ஜெபம் செய்தேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே தேவனுடைய வல்லமை என்மேல் இறங்கியதை உணர்ந்தேன். பார்த்தீங்களா, ஒரு வல்லமை இறங்கினதை உணர்றாங்க, ஃபீல் பண்ண முடியுது. ஒரு பவர் வந்து சரீரத்தில் இறங்குது. அந்த நேரத்திலிருந்து தொடர்ச்சியாக இருந்து வந்த வலி உடனே நின்று விட்டது. அவ்வளோதான். 3 மாதமாக இருந்த வலி, நடக்க முடியாது, நிற்க முடியாது, கிட்னி ஸ்டோன் பிரச்சனை, அந்த வல்லமை தொட்ட அந்த நிமிஷமே வலி மறைந்து விட்டார். கடந்த 26ஆம் தேதி மருத்துவமனைக்கு சென்று மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் சிறுநீரகத்தில் கற்கள் இல்லை என்று ரிப்போர்ட் வந்தது. ஜெபத்தை கேட்டு அற்புதமாக என்னுடைய சிறுநீரக கற்களை மறைய செய்த இயேசுவுக்கே நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு தொடுதல், ஆண்டோடைய வல்லமை தொட்டது, கிட்னி ஸ்டோன் மறைந்து விட்டது. அவ்வளோதான், சுகம். அடுத்து சகோதரி எஸ்தர் ஜெயந்தி, கன்னியாகுமரியிலிருந்து சகோதரி எஸ்தர் ஜெயந்தி. கடந்த 2023ஆம் வருடம் நவம்பர் மாதமும் மே மாதமும் எனக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றேன். 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்துட்டு தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னுடைய இருதயத்தில் எப்பொழுதும் ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கும். இதனால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, சத்தமாக பேச முடியாது, நடக்க முடியாது. கொஞ்ச தூரம் நடந்து விட்டாலே அதிகமாக மூச்சு வாங்கும். அது மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமையில்தான் எனக்கு 2 முறையும் மாரடைப்பு ஏற்பட்டது. அதனால் வெள்ளிக்கிழமை என்றாலே எனக்கு பயமாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வரும்போது எனக்குள் ஒரு மரண பயம் வந்துவிடும். 2 முறை ஹார்ட் அட்டாக், 2 முறையும் வெள்ளிக்கிழமைன்றதுனால அவங்களுக்கு 2 வெள்ளிக்கிழமைனால் ஒரு பயம் வந்து விட்டது. அந்த மாதிரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற ஜெபிக்கலமாக நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் என்னுடைய இருதயத்தில் கை வைத்து இயேசுவிடம் மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தேன். அந்த நேரத்தில் இருந்து தொடர்ச்சியாக இருந்து வந்த என்னுடைய நெஞ்சு வலி நின்று விட்டது. மரண பயமும் என்னை விட்டு போய்விட்டது. அவங்க இருதயத்தில் கை வைத்து ஜெபிச்சிருக்கிறாங்க. ஜெபிச்ச உடனே ஒரு மாற்றம், அந்த வலியும் போயிட்டு மரண பயமும் போய்விட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். ஜெபத்தை கேட்டு பாதிக்கப்பட்டிருந்த என் இருதயத்தை குணமாக்கின இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறேன். உங்களுக்கு கூட நீ பார்த்தீங்களா, கிட்னி ஸ்டோன் மறைய பண்ணிட்டார், இருதயம் ஆண்டு தொட்டு சுகமாக்கி விட்டார். இயேசுவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில் உங்களுக்கும் செய்வார் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது. அடுத்தது சகோதரி ஷாலினி லட்சுமணன், திருவள்ளூர். இங்கேயும் ஒரு ஷாலினி லட்சுமணன், திருவள்ளூரை சார்ந்தவங்க. என்னுடைய சகோதரியின் வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகள் காரணமாக கடந்த 3 மாதமாக மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவருடைய சிஸ்டர் பாதிக்கப்பட்டாங்க, டிப்ரெஷன். முன்பு நடந்த காரியங்களையே எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருந்ததினால் கடந்த 24ஆம் தேதி திடீரென்று ஃபிட்ஸ் வந்து பேச்சு இல்லாமல் கீழே விழுந்து விட்டாள். உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். சிகிச்சை பெற்று வீட்டிற்கு வந்த பிறகும் அவள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை நினைத்து யாரிடமும் பேசவில்லை, சாப்பிடவில்லை, தண்ணீர் கூட குடிக்காமல் அழுது கொண்டே இருந்தாள். மனதளவில் பாதிப்பு, டிப்ரெஷன்.
பழைய காரியத்தை நினச்சி அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 4 மாடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு என்னுடைய அம்மா தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். ஒரு சகோதரி மிகுந்த பாரத்தோடு ஜெபித்திருக்கிறார்கள். ஜெபித்த ஒரே மணி நேரத்தில் என் சகோதரியினிடத்தில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. இருண்டு போயிருந்த அவளுடைய முகம் பிரகாசமாய் மாறியது. சாப்பிட ஆரம்பித்தாள். எல்லாரிடமும் நன்றாக பேச ஆரம்பித்தாள். இப்பொழுது நல்ல சுகத்தோடு இருக்கிறாள். ஜெபத்தை கேட்டு என் சகோதரியின் மன அழுத்தத்தை மாற்றி மன அமைதி தந்த இயேசுவுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். இங்கே 24 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெப மையம் 4 மாவடியில் இருக்குது. 4 மாவடியில், சென்னையில், பெங்களூரில் 3 இடத்துல இயங்குகிறது. இரவும் பகலும் அங்கே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இருப்பாங்க. 24 ஹவர்ஸும் எனி டைம் நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அந்த மாதிரி ஜெபித்த உடனே ஒரு அற்புதம். பார்த்தீங்களா, ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை. இந்த நம்பர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் போடுவாங்க பாருங்கள். அதாவது 24 மணி நேரமும் இந்த ஜெபம் தமிழில் நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற 2 நம்பர், அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணால் எப்பவும் அதிகாலை 1 மணிக்கு 2 மணிக்கு எந்த நேரம் உங்களுக்கு ஆபத்துனாலும் ஜெபிக்க கேட்கலாம். ஜெப உதவி செய்வாங்க. கன்னட மொழியில் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் எழுதி கொள்ளுங்க. ஹிந்தியில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு நம்பர், தெலுங்கில், இப்படி எல்லா மொழிகளிலும் ஜெபிப்பதற்கு இந்த நம்பர்களெல்லாம் நீங்கள் கால் பண்ணால் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாக இருப்பாங்க. உங்களுக்காக உங்கள் கூட சேர்ந்து பாரத்தோடு ஜெபிப்பாங்க. எனக்காக ஜெபிக்க யாரும் இல்லையே அப்படின்னு கலங்க தேவையில்லை. அப்படி ஜெப உதவி ஒவ்வொரு மாதமும் லட்சத்துக்கும் அதிகமான பேர் தொடர்பு கொள்கிறாங்க. ஃபோன்லேயே அவங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. நிறைய மக்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதனால் நீங்களுக்கு இந்த உதவியை பயன்படுத்தி கொள்ளுங்க. அற்புதமாய் பாருங்கள், டிப்ரெஷனை மாற்றி ஆண்டவர் உடனே விடுதலை கொடுத்துட்டார். அடுத்த ஒரு சாட்சி, சகோதரர் மதன்ராஜ், விழுப்புரத்தை சார்ந்த சகோதரர் மதன்ராஜ். எங்களுக்கு திருமணமாகி 10 வருடமாக குழந்தை இல்லாதிருந்தது. இதற்காக எங்கள் ஊரில் உள்ளவர்கள் எந்தெந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல சொல்லுகிறார்களோ அத்தனை இடங்களுக்கும் சென்று பூஜை மற்றும் பரிகாரங்களை செய்தோம். யாராவது எங்களிடம் வந்து இந்த காரியத்தை செய்தால் உடனே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எங்களிடம் சொல்லிவிட்டால் அவர்கள் சொல்லுவதை வேத வாக்காக கருதி உடனே அதை செய்து விடுவோம். ஏன்னா 10 வருஷமாக குழந்தை இல்லைல்ல, ஒரு ஏக்கம், எப்படியாவது குழந்தை கிடைக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் உடனே செஞ்சிருவாங்க. அதில் இன்னொரு காரியம் பாருங்கள், இப்படி ஊர் எல்லையில் உங்கள் நகைகளை புதைத்து வைத்து பூஜை செய்தால் உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று ஒருவர் சொன்னதால் நகைகளை இழந்திருக்கிறோம். என்ன பரிதாபம்ல, எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. நகையை ஊர் எல்லையில் புதைச்சி வச்சு பூஜை செய்தால் குழந்தை கிடைச்சிரும். அதை நம்பி எப்படியாவது குழந்தை கிடைக்கட்டும், இல்லை எவ்வளோ கஷ்டம் இல்லை, அதை ஏமாற்றிட்டு போயிட்டான் அந்த ஆள். இந்த மாதிரி காசு கொடுத்து பரிகாரம் செய்து பண செலவு பண்ணி இதெல்லாம் மாறுன்னு சொன்னால் தயவு செய்து நீங்கள் யோசிங்க. கடவுள் என்கிறவர் நம்முடைய பாவத்தை, சாபத்தை, தோஷத்தை மாற்ற காசு வாங்குவாரா? காசு வாங்குகிறவர் கடவுளாக இருக்க முடியுமா? நீங்கள் யோசிக்கணும். இன்னும் எவ்வளோ காலம் இதெல்லாம் யோசிக்காமல் இருப்பீங்க? ஒரு செல்ஃபோன் வாங்கினா 1000 முறை யோசித்து அதை இதை பார்த்து செக் பண்ணி வாங்குற நீங்கள், கடவுள் என்கிறவர் நமக்கு ரொம்ப முக்கியமானவர்ல. நமக்கு அவரை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ளாமல் சொல்கிறதெல்லாம் நம்புவீங்களா? அப்போ நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறான நம்பிக்கை சாபத்தை கொண்டு வரும், மறந்துடாதுங்க. வெறும் நம்புறேன்னு சொல்றதுனால ஆசீர்வாதம் வரா. தவறான நம்பிக்கை சாபத்துக்குள்ளாக்கிவிடும். அப்போ நம்ம யோசிக்கணும், கடவுள் என்கிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு. இப்படிப்பட்டவர் கடவுளாக இருப்பாரான்னு யோசிக்கணும் நீங்கள். இப்போ இவ்வளோ சாட்சி பார்த்தீங்க, எத்தனை பேர் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்துக்கு இவ்வளோ காணிக்க கொடுத்ததுனால எனக்கு அற்புதம் நடந்துன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இலவசம். இயேசுக்கிட்ட காசு கொடுத்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்க முடியாது. காணிக்க கொடுக்கறது உண்டு, அது மக்களுக்கு பயன் பெற, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற. காசு கொடுத்த நன்மை பெறுவது என்பது இயேசுக்கிட்ட கிடையாது. நம்முடைய மனதை பார்ப்பார். விசுவாசி, பாவம் இருந்தால் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, இந்த பாவம் வேண்டாம், ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிட்டு அற்புதம் செய்வார். இது மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்யணும். தோஷம் நீ காசு கொடுத்தெல்லாம் நன்மை பெற முடியாது. தயவுசெய்து ஏமாந்து போகாதுங்க.
கொஞ்சம் யோசிங்க. அதனால் கவனிங்க. பார்த்தீங்களா, இவங்க பாவம் எப்படியாவது 10 வருஷம் குழந்தை இல்லைல்ல, எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும், எத்தனை பிரச்சனை அவங்க சந்திச்சிருப்பாங்க அதனால். அப்புறம் அது மாத்திரம் இல்லை, மேலும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்று லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்திருக்கிறோம். டாக்டர்கிட்ட போகிறது தப்பு கிடையாது, சிகிச்சைக்கு போங்க, எத்தனையோ முறை இருக்குது, அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுறவங்க கூட உண்டு, அது தவறு கிடையாது. ஆனாலும் எந்த முயற்சியும் எங்களுக்கு கை கொடுக்கவில்லை, அதுவும் கூட கைவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2022 வருடம் செப்டம்பர் மாதத்தில் 4 மாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற அற்புத விடுதலை பிரார்த்தனையில் நானும் என் மனைவியும் கலந்து கொண்டோம். வியாழக்கிழமை தூரம் நடக்கல, அந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்க. இறுதியாக ஊழியர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது சர்ப்பத்தின் ஆவி என்னுடைய மனைவியை விட்டு வெளியேறியது. அவளே சொல்கிறாங்க, பாம்பின் ஆவி. நிறைய கற்பை தடுக்கிறது இந்த பாம்பின் ஆவி தான், சர்ப்பத்தின் ஆவி. இன்னைக்கு ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, ஐயா என் உடம்பெல்லாம் ஒரு பாம்பு சுற்றி இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது, எப்படி நான் தூங்குறது வாழ்கிறது. யோசித்து பாருங்க, பாம்பு உடம்பு முழுவதும் சுற்றி இருக்கிற மாதிரி எப்பவும் ஒரு ஃபீலிங் இருந்தால் எப்படி வாழ முடியும்னு யோசிங்க. பாம்பு கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுத்து விட, அது ஒரு ஆவி, அது ஒரு பிசாசின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவி, பாம்பின் ஆவி. அது கற்பத்தை தடுத்துரும், கற்பம் உண்டாவதை அழிச்சிரும். அது ஒரு பிசாசின் கிரியை, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஒரு ஆவி. நிறைய பேருக்கு அந்த ஆவி வெளியேறி போன உடனே கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை ஊழிய பாதையில் பார்த்துருக்கிறேன். அவங்களே சொல்கிறாங்க பாருங்க, ஒரு சர்ப்பத்தின் ஆவி வெளியேறி போனது. ஜெபித்து விட்டு வந்த சில மாதங்களில் என்னுடைய மனைவி கருத்தரித்தார்கள். கடந்த 2023 வருடம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஒரு அழகான பெண் குழந்தையை தேவன் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபத்தை கேட்டு 10 வருடமாக குழந்தை இல்லாதிருந்த எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளி செய்து ஆசீர்வதித்த இயேசுவுக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த அருமையான பெற்றோரையும் அந்த குழந்தையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை மகளை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட சிம்பிள் ப்ரேயர், அவ்வளோதான், ஒரு சின்ன ஜபம் விசுவாசத்தோட. சரி, இன்னும் 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரி மரிய வேளாங்கண்ணி. இவங்க திருநெல்வேலியை சார்ந்தவங்க. 15 வருஷமாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, 15 இயர்ஸ் ஒரு வேதனை. அதிலிருந்து இயேசு எப்படி விடுதலை கொடுத்தார், என்ன நடந்ததுன்றதை அவங்களே சொல்ல போகிறாங்க. சகோதரி மரிய வேளாங்கண்ணி. 15 வருஷ வேதனை. அதாவது தலைவலி தானே நம்ம சாதாரணமாக நினைப்போம். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு சொல், நமக்கு வந்தால் தான் தெரியும் அந்த கஷ்டம். தலைவலிக்கு என்ன கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. உயிர் போகிற மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள். எத்தனை மாத்திரை மருந்து. அந்த வலியினால் மற்றவங்க மேலே கோபம், எரிச்சல், அது மாதிரி வரும். இந்த பாதிப்பு அவங்களுக்குள்ளே உண்டாகிருக்குது பாருங்கள். செத்துடலாமான்னு கூட தோணி இருக்குது. வலி தாங்க 15 வருஷம் சுகம் கிடைக்காம கஷ்டப்பட்டா. அவங்க இந்த ஜபத்துக்கு வந்தபோது பாருங்கள், அசுத்தாவி சொன்னால வியாழக்கிழமை ஒரு அற்புத விடுதலை பிரார்த்தனை. நிறைய மக்களை இயேசு விடுதலை செய்கிறார். நிறைய பேருக்கு சுகம், விடுதலை, ரட்சிப்பு, மதுபானம், பாவத்திலிருந்து விடுதலை. எத்தனை பேர் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் இலவசமாய் விடுதலை பெற்றுக்கொள்கிறாங்க பாருங்கள். அவங்ககிட்ட ஜெபித்த போது அசுத்தாவி வெளியேறி போனது. அப்போ அந்த தலைவலிக்கு யார் காரணம்? ஒரு பிசாசின் ஆவி. இதைத்தான் அப்போஸ்தலர் 10:38 பைபிளில் இருக்குது. இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். பெரும்பாலான வியாதிக்கு பின்னால் இருப்பது பிசாசு தான். அவன் தான் அந்த வியாதியை கொண்டு வந்து வேதனை கொடுக்கிறான். அது இல்லாமல் வியாதி வருவதற்கு பல காரணம் இருக்குது. ஆனால் பிசாசு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறான். அந்த மாதிரி பிசாசினால் ஒரு வியாதி வந்துட்டா ஸ்கேன் எடுத்தாலும் தெரியாது, மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் குணமாகாது, எல்லாம் சொல்ல எல்லாம் நார்மலாக இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதனை இருக்கும். அது அந்த ஆவியனுடைய கிரியை. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவே எனக்கும் ஒரு விடுதலை கொடுங்க அப்படி இருக்கிற இடத்துலேருந்து ஜெபிக்கும் போது விடுதலை. இன்னொரு சாட்சி கேட்டுட்டு ஜெபிக்க போகிற சகோதரர் நாகராஜன், ஆந்திர மாநிலத்திலிருந்து சகோதரர் நாகராஜன். இவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்கள். 42 வருஷம் ஒரு அடிமைத்தனம்.
அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்ததை அவரே சொல்கிறாரு, அதை கேளுங்க. எவ்வளோ அற்புதமானவர் இல்லை? அந்த ஐயா ப்ராக்டிக்கலாக அப்படியே சொல்கிறாங்க. 42 வருஷம் மதுபான பழக்கம் அடிமையாக்கி அந்த குடும்பத்தின் சந்தோஷமாக போயிட்டு பார்த்தீங்களா, மதுபானத்தினால காசு இல்லைன்னா அவ்வளோதான், தற்கொலை பண்ணி சாக முயற்சித்திருக்கிறாங்களே. ஆண்டவர் பாதுகாத்து பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர். நம்ம ஜெபிக்கிறோம்ல, குடிகாரங்களாக மனம் திரும்பின ஆண்டவரே நீ ஜெபிக்கிறோம்ல. இப்போ பாருங்கள், நிறைய சாட்சிகள் அப்படி வருது. 42 வருஷம் குடியில் இருக்கிறவங்க 30 வருஷம் அவங்க எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறாங்க. எப்படி? நம்ம ஜெபிக்கிறோம்ல, நம்ம உலகம் முழுதும் ஜெபிக்கிறோம். இந்த மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவங்க விடுதலை அடையணும்னு கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், ஜெபத்துக்கு பதில். இல்லாட்டினா 42 வருஷம் குடிகாரங்க வீட்டில் உட்காந்துருக்கு, வீட்டிலையே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அந்த இயேசு தான் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். நீங்கள் ஒருவேளை பல வருஷம் மதுபானத்துக்கு போதை வஸ்துகளை அடிமைப்பட்டு நிம்மதியை இழந்து குடும்ப சந்தோஷம்லாம் கெட்டு போய் கொண்டு இருக்கிறதா, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. 4 வருஷம் ஆயிட்டு பாருங்கள், இப்போ மதுபான சிந்தை இல்லை, குடிக்கணும் என்ன இல்லை. இந்த மாதிரி ஒரு விடுதலை கொடுக்கிற ஆண்டவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரே நாளில் இத்தனை வருஷம் குடிச்சு கொண்டு இருந்த ஒரு ஆள் அதன் மீது வெறுப்பை உண்டாக்கி மாற்றத்தை உண்டாக்க, அதான் அற்புதம். மிராக்கிள் இயேசு செய்வார். இன்றைக்கி உங்கள் வீட்டில் செய்வார், உங்களுக்கு செய்வார். உங்களை அவர் நேசிக்கிறார். உங்களை குடிகாரனை ஒதுக்கி தள்ள மாட்டார். வா மகனே, நீ இருக்கிற மாதிரி வா, நான் உனக்கு விடுதலை தரேன் தான் இயேசு சொல்லுகிறார். அவர் பாவின்னு யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். அவருக்கு அவர் காலத்தில் என்ன பேர் வச்சார் தெரியுமா? பாவிகளின் சிநேகிதன். இவர் என்ன, அந்த காலத்து மத தலைவர்கள் மதவாதிகள் கொஞ்சம் இருந்தாங்க, வேத பரிசேரல், அவங்கள தங்களை தான் பெரிய பரிசுத்தவான நினைத்து கொண்டாங்க. இயேசு இந்த மாதிரி சாதாரண பாவம் செய்கிற மக்களோட பேசி அவங்க கூட உணவு அறிந்திருந்த பார்த்து இவர் என்ன பாவிகளோடு உட்கார்ந்துருக்கிறார். நீ அதாவது ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ் அப்படின்னு இயேசுக்கு ஒரு பெயர். நீங்கள் பாவின்னு எல்லாரும் ஒதுக்கினாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். நான் உனக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தேன், உன்னை ரட்சிக்க தான் என் உயிரையே கொடுத்தேன், நான் உன்னை மாத்திரேன்னு சொல்லுகிற ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இவ்வளோ அற்புதமான இந்த அருமையான நாகராஜன் ஐயாவை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் மேன்மைப்படுத்துவாராக. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். 5 நிமிடம் தான் ஜெபம். நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறீங்க. நல்லா கவனிங்க. பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், சில தவறான பழக்கங்கள், பாவ காரியம், தப்பு பாவனை தெரிந்து விட முடியல. நீங்கள் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வரணும், நீங்கள் பரிசுத்தமுள்ள தேவன் எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டால் என் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் போயிடும், என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, இயேசுவை என் உள்ளத்தில் வாங்கன்னு சிம்பிள் ஜெபம், அவ்வளோதான். கண்ணை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். ஏன் கண்ணை மூடுறோன்னா என்ன சிதறக்கூடாது, ஒரு மனமாக அவரை நினைத்து ஜெபிக்கணும். அதுதான். அதனால் அப்படியே நீங்கள் ஜெபித்த உங்கள் பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார். சிலுவை பார்த்து ஜெபிக்கணும், படத்தை பார்த்து ஜெபிக்கணும் அவசியம் கிடையாது. படத்திலே சிலுவையிலும் இயேசு கிடையாது. அவர் அங்கே பிரசன்னமாக இருக்கிறார். நம்ம உள்ளத்தில் தான் அவர் வந்து வாசம் பண்ணுவார். அது ஒரு அடையாளத்துக்கு வச்சுருக்கிறாங்க. சிலுவை படம்லாம் வந்து இங்கே கிறிஸ்தவங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததற்கு அடையாளமாக வச்சுருக்காங்களே தவிர அது வணக்கத்துக்குரியது அல்ல. அவரை நம்ம இயேசு நம்ம முன்னால் இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார், கவனிக்கிறார். இப்போ உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் அதை அப்படி நினைத்து ஜெபம் பண்ணினாலே போதும். வியாதிக்காக ஜெபிக்கிறவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிக்கணும். எந்த இடத்துல வலி வேதனை கட்டி இருக்குது, கழுத்தில் கட்டி மார்பில் கட்டி அந்த இடத்துல கை வைத்து ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க அவங்களுக்காக ஜெப உதவி செய்யுங்க. அவங்க மேலே நீங்களும் கை வைத்து அவங்களுடைய சுகத்துக்காக ஜெபிங்க. இயேசுவே என் சகோதரனை தொடும், என் மகளை தொடும், என் கணவரை தொடும், இயேசுன்ற பெயரை சொல்லணும். இயேசுவே தொட்டு குணமாக்கும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லணும். அந்த நாமத்தை சொல்லும்போது அற்புதம் நடக்கும். ஒருவேளை நீங்கள் பிசாசு போராட்டம், பயம் இருக்குது, ஒரு ஆவி பேசுது, கற்பத்தை தடுக்கிறது, அழிக்கிறதுனா நீங்கள் நெஞ்சில் கை வைத்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசினுடைய ஆவி விலகட்டும். பார்த்தீங்களா, அந்த சகோதரர் தலையில் கை வைத்து ஜெபிச்சார், ஆவி போய்விட்டார். அப்படி உங்களுக்கு எது வசதி அப்படி ஜெபிக்கலாம். ஆனால் இயேசுவை விசுவாசித்து ஜெபிக்கணும், அவ்வளவுதான். மற்றவங்களுக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, அவங்க மேலே கை வைத்து நீங்கள் ஜெபம் செய்யுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அவங்கள நினைத்து இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிற அவங்கள தொடுங்கன்னு ஜெபிங்க, அற்புதம் நடக்கும்.
குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறாங்க, மூளை வளர்ச்சி இல்லை, என் குழந்தை இப்படி பாதிக்கப்பட்டிருக்குது. குழந்தை தலையில் தாயின் தகப்பன்னு கை வைங்க. ஆண்டவரே, இந்த குழந்தைகளுக்கு தந்தது நீங்கள் தானே, என் குழந்தைக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்கள் ஜெபிக்க 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 மாற்றம் வருவதை பார்ப்பீங்க. உங்கள் குழந்தை நார்மலாக மாறிடும். அப்படி மாறின குழந்தைகளை நான் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். சோர்ந்து போகாதுங்க. விசுவாசத்தை விட்டு விடாமல் தொடர்ந்து ஜெபிங்க. அதனால தான் வாரம் நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்கள். எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், தினந்தோறும் கூட நம்ம நிகழ்ச்சியில் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. எனக்கு இப்படி பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் உட்கார்ந்து கண்களை மூடி கருத்தாக ஜெபிக்கணும். இயேசுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கணும். 5 நிமிஷம்தான். அந்த 5 நிமிஷத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுடைய தொடுதலை உணர்வீங்க, விடுதலை. ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை பேருக்கு சுகம் கொடுத்துருக்கிறீங்க, அற்புதம் செய்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். குழந்தை செல்வத்தை கொடுத்துருக்கிறீங்க, அவங்களுடைய நிந்தையை மாற்றி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபித்த மக்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்களே, நீங்கள் எவ்வளோ அற்புதமான ஆண்டவருமை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போ எனக்காக நான் ஜெபிக்கிறேன், எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே, என்னை தொடுங்க. இயேசுவே, விடுதலை கொடுங்க. இயேசுவே, இந்த வியாதியை எடுத்து போடுங்க. இயேசுவே, இந்த பாவத்தை என்னை விட்டு விலக பண்ணுங்க. இந்த பாவத்தை விட முடியல, அந்த பாவ ஆசை என்னை அடிமைப்படுத்துது. இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள் வாய் திறந்து. மற்றவங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எங்கள் அப்பாவை தொட்டு விடுதலை கொடுங்க, என் சகோதரனை தொட்டு விடுதலை கொடுங்க. இயேசுப்பா, அவங்களை தொடுங்க, விடுதலை கொடுத்துருங்க. ஜெபம் பண்ணுங்க. சுகம் கொடுங்க ஆண்டவரே. கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும். குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. தடைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள், பிசாசின் கிரியைகள் அழியட்டும். மந்தர பெலிசூனிய வல்லமைகள் அழியட்டும். ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே ஆசீர்வதியும். வேலை இல்லாதவங்க வேலைக்காக ஜெபிங்க. திருமண தடைகள் நீங்கி பிள்ளைகளுக்கு திருமணம் வாய்க்கட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ ஜெபிங்க. சுகம் மாத்திரமல்ல, ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை செய்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவருடைய கரம் தொடுகிறது, விடுதலை உண்டாகிறது. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விடுதலை தந்து கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுனீரா என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொட்டு குணமாக்குகிறது மகளே. உன் சரீரத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. எலும்புகளில் உண்டான வலிகளை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். சுகத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய் மகளே. சுனீரா, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுது பேள் என்கிற ஒரு மகள், பேள் முத்து, அந்த பெயர் பேள் அப்படின்ற பெயருடைய ஒரு மகள், ஆண்டவர் உன்னை தொடுகிறார் மகளே. உன்னுடைய தலையில் உனக்கு ஒரு குடைச்சல், தலைவலியிலிருந்து சுகம் கொடுத்ததை நீ கேட்டபோது எனக்கும் சுகம் கொடுங்க ஆண்டவரே நீ மனசில் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்ட. உன் தலைக்குள்ளே ஒரு பூச்சி குடையிற மாதிரி ஒரு வேதனை. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுன்னு கூட தெரியல. ஸ்கேன் ரிப்போர்ட்லலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது உன்னுடைய மன பிரம்மன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலே உன்னை பாதித்த வலியை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. அது ஒரு பொல்லாத ஆவி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை விட்டு விலகுகிறது மகளே. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமா? வாயை திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், எனக்கு சுகம் தந்துட்டா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விடுதலையை நீங்கள் காண்பீர்கள். பத்மாவதி ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுகிறது. சர்ப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. அந்த ஆவி உன்னுடைய விலகி போகிறது. கர்ப்பத்தை தடுத்து அழித்து கொண்டிருந்த ஆவி, அந்த பொல்லாத பிசாசு விலகுகிறது. கர்ப்பப்பையில் அந்த பகுதியில் வலி இருந்து கொண்டே இருக்கும். அந்த வலி மாறுகிறது. இனி கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் தொட்டு விட்டார், விடுதலை தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆர்த்தி என்கிற மகள் ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய சரீரத்தில் பல வியாதிகள், எதில் நான் கை வைத்து ஜெபிக்கிறது? பல வியாதியில் கஷ்டப்படுகிறேன்னு நினைக்கிறீங்க. ஆர்த்தி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் இயேசுடைய வல்லமை தலை முதல் கால் வரை இறங்கி வருகிறது. சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்.
என் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது நன்றி சொல்லுங்க. ரமேஷ் ரமேஷ் என்கிற ஒரு தம்பி ஜெபிக்கிறீங்க. நீ ஒரு வாலிப தம்பி, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ நீ விரும்புகிற. ஆனால் பல போராட்டங்கள், நெருக்கங்கள், அடிக்கடி சோர்ந்து போயிடுற. அதனால் நான் ஆண்டவருக்காக வாழ முடியலே, நீ மன வருத்தம். உனக்கு உன் சரீரத்திலையும் ஒரு பாதிப்பு, உன்னுடைய ஆவியில் ஒரு போராட்டம், உன்னை விழத்தள்ளுகிற, பின்மாற்றத்தில் தள்ளுகிற ஒரு ஆவி உன்னோடு போராடி உன்னை சோர்ந்து போக பண்ணுகிறது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடின ஆவி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி விலகுகிறது. இன்றைக்கி உனக்கு விடுதலை. இந்த நாளில் இருந்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். உன் ஜெப வாழ்க்கையிலே மாற்றம். ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுது வேல்முருகன் என்கிற சகோதரர், எனக்கும் இயேசு அற்புதம் செய்வாரா, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னா, இயேசுவே எனக்கும் ஒரு சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு இருதயம் பாதிக்கப்பட்டு மரண பயத்தோடு நீங்கள் காணப்படுகிறீங்க. உங்களுடைய இருதயம் பலவீனப்பட்டது. எந்த நேரத்தில் ஏதோ நடக்கலான்னு சொன்னதுனால மரண பயம். அது இல்லாமல் உங்களுடைய எலும்புகளையும் வலிகள் காணப்படுகிறது. ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். இயேசுவே என்னையும் குணமாக்குன்னு ஜெபிச்சிங்க. இயேசு உங்களை தொட்டு விட்டார். உங்களுடைய இருதயம் புதிய இருதயமாக மாறுது. எலும்புகள் இருக்கிற வலிகள் எல்லாம் மறைகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. ஆண்டவருக்கு நன்றி. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் தொட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். மதன் சிங் ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு விட்டது. மதன் சிங் என்கிற ஒரு சகோதரனை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். உங்களுடைய சரீரத்தில் வினோதமான ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால் மரண பயம். இயேசு அந்த வியாதியை எடுத்து போட்டு உங்களுக்கு சுகம் தருகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஜீசஸ் ஐ தேங்க்யூன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் தொடுகிறதற்காக, விடுதலைக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். எல்லாம் வலதுகரம் வைத்தங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு அற்புதம் செய்துட்டீங்க. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா வீடுகளுக்குள்ளும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். அத்தனை வீடுகளுக்குள்ளும் உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும். இருளின் சக்திகள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் என்று கடிந்து கொள்ளுகிறேன். மந்தர பில்லி சொன்னிய ஆவிகள், ஆண்டவரை ஜனத்தை வேதனைப்படுத்துகிற பொருளாத கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த குடும்பங்களை விட்டு விலகி பொருளாத பிசாசை என்று கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் வெளிச்சம் அந்த வீட்டுக்குள்ளே வரட்டும். அந்த இருளின் கிரியைகளெல்லாம் அழியட்டும். ஜனங்களை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற, பயப்படுத்தி அடிமைப்படுத்துகிற பிசாசின் ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன். விடுதலை உண்டாகட்டும். மக்களை பயப்படுத்தி அடிமையாக்கி அவர்களை சிறுமைப்படுத்துகிற பிசாசை உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். வெளியேறி பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில். நிறைய குடும்பங்களுக்குள்ள ஆண்டவருடைய வெளிச்சம் வருகிறதை நான் பார்க்கிறேன். நிறைய குடும்பத்தில் பயத்தை உண்டாக்குற ஆவி, அடிமைப்படுத்துகிற ஆவி, எனக்கு அதை செய், இதை செய், இல்லாட்டி நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், நீ பயப்படுத்தி வேதனைப்படுத்துகிற ஆவிகள் விலகுகிறது. இன்றைக்கு பல குடும்பங்கள் விடுவிக்கப்படுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஜனங்கள் மீது நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்து அவங்களுக்கு நீர் விடுதலை தந்து கொண்டு இருக்கிறீர். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். வாய்த்தரன் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை தொட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆபிரகாம் என்கிற ஒரு ஊழியக்காரர், நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவங்க. ஆபிரகாம் உங்களுடைய பெயர். படுக்கையில் இருக்கிறீங்க, வியாதி படுக்கை, மரண படுக்கையில் பல மாதமாக கஷ்டப்படுறீங்க. நீங்கள் உண்மை முத்தமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர். பணத்துக்காக அல்ல, பெயர் புகழுக்காக அல்ல, தாழ்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர். ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு சரீரத்தில் வியாதியினால் மனசோர்ந்து படுத்திருக்கிறீங்க. இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். அவர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய மரண படுக்கை, அந்த வியாதி படுக்கை மாறுகிறது. இன்றைக்கு உங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. எழுமுங்க. ஆண்டவருடைய வல்லமை தொட்டு விட்டது. சுகமாயிட்டீங்க.
நீங்கள் இன்னும் செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்குது. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். எழும்பி நடங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆண்டவரே, உண்மை முத்தமான ஊழியர்களுக்கு உதவி செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஆசீர்வதியும். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.